இலங்கையில் வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. அந்நாட்டின் தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தற்போது 39 பேர் அதிபர் வேட்பாளர்களாக களம் காணுகின்றனர். அதில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே ஆகிய 3 பேர் பிரதான வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர். இந்நிலையில் இலங்கை தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரையும் நிறுத்தி உள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பா. அரியநேந்திரன். இவரை இலங்கையில் உள்ள தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் இணைந்து பொது வேட்பாளராக களமிறக்கி உள்ளனர். தமிழர்களின் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு வீடு வீடாக சென்று தமிழர்கள் வாக்கு சேகரித்து வருகின்றனர். மேலும் இவருக்கு பிரதான அதிபர் வேட்பாளர்களுக்கு கிடைக்கும் ஆதரவு போன்று தமிழர்களிடம் கிடைத்து வருவதாகவும் உற்சாகமாக தெரிவிக்கின்றனர். பிரதான கட்சிகளுடைய வேட்பாளருக்கு எப்படி மக்கள் திரளுகின்றனர் என்றது உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக சாப்பாடு தண்ணியை கொடுத்து பஸ்ஸிலே தான் ஏற்றி கொண்டு எல்லா பிரதேசத்துலேருந்தும் இறக்கினோம். ஆனால் எங்களால் பொது வேட்பாளருக்கு அப்படி செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்போ அல்லது வசதி வாய்ப்புகளோ இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டணும் என்ற ஒரு ரீதியில் அணியாக திரண்டு நேற்று வவுனியாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடினதை பார்த்திருப்பீங்கள். இந்தியாவில் உள்ள கட்சிகள் தமிழர்கள் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கும் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் இலங்கை தமிழர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திராவிட கட்சிகளாக இருக்கலாம், பிரதான கட்சிகள் கூட இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு இனம் என்றதை அடையாளப்படுத்துங்க. இலங்கையில் தமிழர்களுக்கு எந்த ஒரு உரிமையையும் அதிகாரத்தையும் தராத சிங்கள தலைவர்களை நம்ப போவதில்லை. அதை உலகிற்கு எடுத்து காட்டும் விதமாகத்தான் பொது வேட்பாளரை நிறுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். எங்களுடைய உரிமைகள் அதேபோல எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அதிகாரங்களை வழங்காமல் ஏமாற்று அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள தலைவர்களை நாங்கள் இனி ஒருபோதும் நம்ப போறதில்லை. 65 ஆண்டுகளாக சிங்கள அதிபர்களால் ஏமாற்றப்பட்டுள்ளோம். சிங்களர்கள் தங்களுக்கென்று அதிபரை தேர்ந்தெடுப்பார்கள். தமிழர்கள் எங்களுக்கென்று பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் அரியநேந்திரனை ஒற்றுமையாக தேர்ந்தெடுப்போம் என்றும் தமிழர்கள் தெரிவிக்கின்றனர். எல்லாரும் சொல்றேன், இப்ப நீங்கள் ஒரு இந்தியாவோட பேச போனீங்க என்றால் நீங்கள் ஒற்றுமையா வாங்கும், வெளிநாடுகளோட பேச போனால் ஒற்றுமையாக வாங்கும். எல்லாரும் ஒற்றுமையாக வாங்க நாங்கள் ஒற்றுமையாக இல்லைன்றது அவர்களது எண்ணம். அப்போ நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டிய ஒரு தருணம் தான் இது. சில தமிழ் அமைப்புகள் சிங்கள தலைவர்களுக்கு விலை போனாலும் பெரும்பாலானவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளோம் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டவே தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து புவனேஸ்வரன் கஜிந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.